மூன்றாவதாக செய்ய இருப்பது நின்ற பாதாசன் என்றும் ஏகபாதாசன் என்றும் விருட்சாசன் என்றும் ஆங்கிலத்திலே ட்ரீ போஸ் என்றும் சொல்வார்கள். பள்ளி மாணவர்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனில் அவங்களுக்கு படிப்பில் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கும்போது மிகவும் கூர்ந்த மதி ஏற்படும். தேர்ட் லெவல் போகிறோம். மூன்றாவது பயிற்சி நின்ற பாதாசன்னு சொல்கிறது, ஏகபாதாசன், விருட்சாசன் சொல்லக்கூடிய தேர்ட் லெவல் ப்ராக்டிஸ். இப்போ ஸ்டாண்டிங் பொசிஷன் வாங்க. லெஃப்ட் லெக் ஃபர்மாக கீழே இருக்கணும். ரைட் லெக் எடுத்து தைஸில் வைங்க. கையை கும்பிடுற மாதிரி செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. அப்படியே மேலே தூக்குங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி நின்று பழகணும். இப்போ என்னென்னா லெஃப்ட் லெக்கில் நிற்கும் போது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் லெக்கை ஃபர்மாக வச்சு நிற்கும் போது வலது மூளை பகுதியானது செயல்பட ஆரம்பிக்கும். இது 25 to 30 செகண்ட்ஸ் அப்படியே நிற்கணும். இப்போ நல்லா நிற்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணை மூடி நிற்கலாம். இப்போ இப்படி சாதாரணமாக நின்றா போதும். இப்போ 30 கவுண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் கையை மெதுவாக கீழே இறக்கி காலை லேசாக பிடிச்சி அப்படி இறக்கி விடணும். இப்போ அடுத்த கால் பண்ணணும். அதர் லெக் சேஞ்ச். கையை செஸ்ட் கிட்ட கும்பிடுற மாதிரி வைங்க. அப்புறம் மேலே தூக்குங்க. இப்போ ரைட் லெக்ல நிற்கிறாங்க. ரைட் லெக்ல நிற்கும் போது என்ன ஆகும்? லெஃப்ட் பிரெயின் வில் கெட் ஆக்டிவேட். இடது மூளை பகுதியானது இயங்க ஆரம்பிக்கும். ஆப்போசிட்டாக நர்வ்ஸ் ஓடுது. வலது காலில் நின்றா லெஃப்ட் பிரெயின் நல்லா வேலை செய்யும். லெஃப்ட் லெக்கில் நின்றா ரைட் பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். இந்த லெஃப்ட் லெக் ரைட் லெக் ரெண்டும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனமானது சமநிலைக்கு வரும். இப்போ மெதுவாக கையை கீழே இறக்கி காலை பிடிச்சி அப்படியே இறக்கி விடணும். இப்போ அப்படியே மூச்சை இழுத்து விடுங்க. கொஞ்சம் டீப் இன்ஹேல், டீப் எக்ஸிட்.